Hello friends and viewers, welcome to Venkateswara Engineering. இன்னைக்கு வந்து வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம லேத் வெல்டிங் மிக்ஸ் பண்ணி சொல்றதுனால வியூவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படினா வெல்டிங் மட்டும் தனியா கத்து கொடுங்க. அதாவது ஒரு ஷாஃப்ட் இந்த மாதிரி ஷாஃப்ட்ல வந்து வெல்டிங் அடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுங்க அப்படினு சொல்றீங்க. சோ இன்னைக்கு கொஞ்சம் பக்கத்துல வாங்க. சோ வெல்டிங் அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா மெஷின்ல பவர் செட் பண்றது. மெஷினை காட்ட. இது வந்து எத்தனை ஆம்ஸ் கரண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து காட்டுறதுங்க. இதில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ 19 ஆம்ஸ், அதாவது இந்த 19 காட்டுது பார்த்தீங்களா. இதுலேருந்து நம்ம வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சம் 200 ஆம்ஸ், இது 203 காட்டும். பட் ஆனால் நம்ம 200 கணக்கு வச்சுக்க வேண்டியதாங்க. மிஷின்லேயே அதான் காட்டியிருப்பாங்க. இதில் நமக்கு தேவையான பவர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஆக்கூரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். கூடவே இந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸ் பார்ப்போம். இதை பார்த்துருவாங்க. இப்போது இந்த வெல்டிங் ஹோல்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பல விதமான அந்த கேப்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பாருங்களேன், கொஞ்சம் ஜூம் கரெக்டாக காட்டு, ஜூம் போகாத அப்படியே காட்டுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல நிறைய கேப்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது வெல்டிங் ராடை வந்து நம்ம பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா எவ்வளோ டேப்பராக போகுது பாருங்கள். அதே மாதிரி இது ஸ்ட்ரைட்டாக வரும், 90 டிகிரி வரும், 75 90 டிகிரி. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம ஜாப்பில் வெல்டிங் அடிக்கிறது நம்ம வாட்டத்துக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பொசிஷன் வெல்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு வெர்டிக்கல் பொசிஷன் வெல்டிங் பண்ணலாம். நம்ம வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பவர் செக்கிங் மெயினாக தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஓகே, நம்ம இது வந்து வெல்டிங் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. பொதுவாக நீங்கள் வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெல்டிங் ராடை வந்து இன்சர்ட் பண்ணி வெல்டிங்கோட அந்த முனையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஃப்ளக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு வெல்டிங் இடத்துல வச்சு பொறுமையாக நீங்கள் டச் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்டிங் ராடு இருக்கணும். இப்போ நீங்கள் வெல்டிங் அடிக்கிறீங்க, வாங்க பக்கத்தில் இந்த ஜாப்பையும் இந்த வெல்டிங் ராடையும் காட்டுங்க. பொதுவாக நிறைய பேர் கேட்குறீங்க வெல்டிங் ராடை எவ்வளோ ஹைட்டில் வச்சு வெல்டிங் அடிக்கணும்னு கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து ஹைட்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து இப்படி கணக்கு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது இது வந்து வெல்டிங் ராடு. இப்போ இதில் வந்து எர்த்து வருது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து வருது. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வெல்டிங் அடிக்க போகிறோம். இதான் வந்து ஜாப்பு, இதில் வெல்டிங் அடிக்க போகிறோம். இது மெயின் எர்த்து. இப்போது இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமரி ஷீட்டுங்க. இந்த எமரி ஷீட்டை 2 எமரி ஷீட்டு கொண்ட அளவுக்கு இப்படி கேப் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கணக்கு. இப்போ இது மேலே வெல்டிங் அடிக்கும் போது வெல்டிங் அடித்து நீங்கள் எர்த்தில் டச் பண்ணோன்னே இந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவு கனம் இதை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு உள்ள கனத்துக்கு நீங்கள் வெல்டிங் ராடை மேலே எடுத்து அப்படியே கண்டினியூவாக வெல்டிங் அடிக்க போகிறீங்க. இவ்வளோதான். இப்போ நான் வெல்டிங் அடிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த அளவுக்கு தான். அதாவது இந்த நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ இதை சிப்பிங் பண்ணினீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய வெல்டிங் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எந்த அளவுக்கு நான் கை தூக்க சொன்னோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெல்டிங்க்கும் அந்த ராடுக்கும் உள்ள கேப்புக்கான அந்த சரக்கு, அதாவது அந்த வெல்டிங் வந்து ஏறி இருக்குது. உங்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கேப் தெரியுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிக்கிறதுக்கு இப்போ இந்த வெல்டிங் ராடுக்கும் அந்த ஜாப்புக்கும் உள்ள கேப் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் கேப்புங்கிறது வந்து நம்மளாக தான் கன்சியூம் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் வந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே இது வந்து புரிய ஆரம்பிச்சிடும், எவ்வளோ கேப் இருந்தால் நம்ம வெல்டிங் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிகினர்ஸ்க்கு இன்னொரு டிப்ஸு இங்கே பக்கத்தில் வாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு ரன் அடித்தாச்சுங்க. இப்போ வந்து இதே மெட்டலை நம்ம வெல்டிங் பண்ணி லேத்தில் வந்து டேர்னிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த வெல்டிங் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா இதில் பாதி வெல்டிங் ஏற்றின மாதிரி இருக்கணும், இதில் பாதி வெல்டிங் அடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அதையும் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏத்தர்றாடே. இப்போ நம்ம அடுத்த ரன் அடிச்சிட்டோம்.
இப்போ உங்களுக்கு தெரியுது. இப்போ ஏற்கனவே அடித்த ரன்னு இதோ இருக்குது. புதுசாக அடிக்கிற ரன்னை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ரன்னோட பாதி ஏற்றிருக்கோம், புதுசாக இருக்கிற ஸ்பேஸில் கொஞ்சம் ஏற்றிருக்கோம். இதை இன்னொரு ரன் அடித்தா உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளக்ஸு, அதாவது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளக்ஸை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே அடித்ததில் பாதி, அப்புறம் மறுபடியும் 2வது ரன் அடிச்சிருக்கோம், இப்போ 3வது ரன் அடிச்சிருக்கோம். இந்த 3வது ரன்னும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடித்த வெல்டிங்கில் பாதி, புதுசாக இருக்கக்கூடிய வெல்டிங்கில் பாதி. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியுது வெல்டிங் அதோட ஃபினிஷிங் பாருங்கள். வெல்டிங் இப்படி அடிச்சுட்டு நீங்கள் லேத்தில் டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குங்க. இவ்வளோதான். இதில் நீங்கள் இந்த மாதிரி சரக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா பவரை மேக்ஸிமம், அதாவது ரொம்பவும் கம்மியாக வச்சுக்கக்கூடாது. பவரை ரொம்பவும் கம்மியாக வைக்கக்கூடாது, ரொம்பவும் அதிகமாக வச்சு வெல்டிங் பண்ணி சரக்கு மெட்டலை ஏற்ற முடியாது. ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா கன்சியூம்ஸுங்க நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் எவ்வளோ பவர் இருந்தால் நம்ம இதில் வெல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸி தான், கற்றுக்கலாம். எதையுமே பழகினா ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இது மாதிரி மேலும் வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் நம்ம வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தொடர்ந்து வீடியோ பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் என்ன, உங்கள் கருத்துக்களை லீவ் பண்ணுங்கள். நாங்களும் அதை பார்க்குறோம். பார்த்துட்டு புதுசாக எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நீங்களும் கற்றுக்குங்க, வெல்டராகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது விக்னேஷ். பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். தேங்க்ஸ் டு